ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாகக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேங்க. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நாம் சேர்த்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்குதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. ஒரு நிமிஷம். கடுகு வெடித்த உடனே இந்த பருப்பு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு நிமிஷம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்குறதுல தாங்க விஷயமே இருக்குது. நல்லா வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு தெரியாதுங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு என்னென்னு பார்க்கலாங்க. இது அதுக்குள்ளே வதங்கிட்டு இருக்கட்டுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். பாருங்கள், இந்த பாவக்காய் பொரியலுக்கு தேவையான சிகப்பு மிளகாய்த்தூள், உப்பு, 1 பல் பூண்டு, 2 பல் வெங்காயம், இதெல்லாம் நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. பாவக்காய் வதங்கிட்டுருக்குங்க. இந்த டயத்துலேயே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் அதோட கசப்பு போக ஹெல்ப்பாக இருக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க, பார்க்கலாம். பாவக்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா அரைச்சி வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மசாலா ரெடிங்க. பூண்டு, வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சாலே போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இது கடைசியாக சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம வெந்துட்டுருக்கிற பாவக்காய் பொரியலில் ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, அதோட கசப்பெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா, அரைச்சி வச்ச மசாலா, இதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் பாவக்காய் பொரியலில் எல்லா டேஸ்ட்டும் இறங்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இறங்குங்க. அந்த பொட்டுக்கடலை பவுடர் லாஸ்ட்டாக பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் போட்டு இறக்குனா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க. பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. புளி தண்ணி மசாலாவோடு சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் ஆப்ஷனல் தாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா உப்பு, காரம், புளிப்பு, மசாலாவோடு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். பாவக்காவும் நல்லா வதங்கணும், அதாவது வேகணும். அதனால் அதுக்கு டைம் கொடுக்கலாங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சத்தான சுவையான பாவக்காய் பொரியல் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை பவுட்ரு சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், எனர்ஜிக்காக சேர்த்துருக்கோங்க. இது அறுசுவையும் நிறைஞ்சிற எல்லாமே ஃபில் ஆகணும் அப்படிங்கிறக்காக நான் வெல்லத்தை சேர்த்துருக்கேங்க. எந்த விதத்தில் சத்துக்கு கம்மியே இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான சுவையான பாவக்காய் பொரியல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.